கடல் சீற்றம் மற்றும் மண் அரிப்பை தடுக்கக்கூடிய வகையில் மெரினா கடற்கரையில் குறிப்பாக இந்த பட்டினம்பாக்கம், நொச்சிக்குப்பம் இந்த பகுதியில் கடற்கரை பகுதிகளில் சென்னை மாநகராட்சி சார்பில் பனை மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கின்றன. முதற்கட்டமாக 90 பனை மரக்கன்றுகள் இந்த பகுதியில் நடப்பட்டு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வகையில் இங்கே வேலிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சென்னை மாநகராட்சி சார்பில் 903 பூங்காக்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதே போல பூங்காக்கள் மற்றும் சாலைகள் உட்பட்ட இடங்களில் மொத்தம் 69,619 மரங்கள் சென்னை மாநகராட்சி சார்பில் பராமரிக்கப்பட்டு வருது. மியாவாக்கி காடுகள், அதே போல அடர்வன காடுகள், பசுமை பரப்பை மாநகராட்சி அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சென்னை மாநகர பகுதிகளில் இந்த பசுமை பரப்பை அதிகரிக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் சென்னை மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதே போல கடற்கரை பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய சாலைகளிலும் வெயில் காலத்திலும் வளரக்கூடிய வகையிலையும், அதே போல கடல் சீற்றம் மற்றும் மண் அரிப்பை தடுக்கக்கூடிய வகையிலையும் பனை மரக்கன்றுகளை நடக்கூடிய திட்டத்தை தற்போது மாநகராட்சி முன்னெடுத்திருக்கிறது. தமிழ்நாடு வனத்துறையோடு இணைந்து இந்த மரக்கன்றுகளை மாநகராட்சி நட்டு வருகிறது. கடந்த ஆண்டு நீலாங்கரை கடற்கரை பகுதியில் 200 பனை மரக்கன்றுகள் நடப்பட்டு தற்போது பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து சமீபத்தில் இந்த மெரினா கடற்கரை லூப் சாலையில் இந்த பட்டினம்பாக்கம் பகுதியில் ஆக்கிரமிப்புகள், அதாவது மீன் கடைகள் இருந்ததை அகற்றப்பட்டு சென்னை மாநகராட்சி சார்பில் அகற்றப்பட்டது. அது நவீன மீன் அங்காடிக்கு அந்த மீன் கடைகளானது மாற்றப்பட்டது. தற்போது இப்போ அந்த பகுதியில் இந்த 200 மரக்கன்றுகளை நட சென்னை மாநகராட்சி திட்டமிட்டு தற்போது முதற்கட்டமாக 90 மரக்கன்றுகளானது நடப்பட்டிருக்கு. இந்த மரக்கன்றுகள் கோடை வெயிலை தாண்டி வளரக்கூடிய தன்மை கொண்டது. அதே போல இங்கு ஏற்படக்கூடிய கடல் சீற்றம் உள்ளிட்டவற்றையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பனை மரத்திற்கு இருக்கு. இந்த நிலையில தற்போது இந்த பனை மரக்கன்றுகளை சென்னை மாநகராட்சி நட்டிருக்கு. முதற்கட்டமாக 90 மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கு. 200 மரக்கன்றுகளை இந்த பகுதியில் நட திட்டமிட்டிருக்கு. எனவே இந்த கடல் சீற்றம் உள்ளிட்ட பேரிடர்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பனைமரத்திற்கு இருப்பதன் அடிப்படையில் வனத்துறையுடன் இணைந்து இந்த முயற்சியை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டிருக்கு. ஏற்கனவே நீலாங்கரை கடற்கரை பகுதிகளில் இது நடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது சென்னை மெரினா லூப் சாலை, அதாவது பட்டினம்பாக்கம், நொச்சிக்குப்பம் உள்ளிட்ட இந்த மெரினா கடற்கரை பகுதிகளிலும் தற்போது மாநகராட்சி இந்த பனைமரக்கன்றுகளை நட்டிருக்கு. இது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கிட்டையும் இந்த பகுதி மக்கள்கிட்டையும் வரவேற்பு பெற்றிருக்கு.